Hi students, I am Dilip Babu, Subject Max, 10th Standard, Chapter 1, Relation and Functions, Exercise 1.4, Question number 2. Let f of x is equal to x by 2 minus 1 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க வேறு. ஸோ 2 எலிமெண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம இந்த 4 கேட்டகரியுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் ஆஃப் ஆல் பேர்ஸு, செகண்டு டேபிள், தேர்டு ஏரோ டயக்ராமு, ஃபோர்த்து கிராஃப். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இது இந்த எஃப் ஆஃப் எக்ஸனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு கிவன் அங்கே என்ன கொடுத்துருக்காரோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஓகேங்களா. செகண்டு ஏவோட வேல்யூ 2, 4, 6, 10, 12. இந்த 5 எலமெண்ட்டுமே இந்த எக்ஸுக்கிற பிளேஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு x is equal to அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 2, 4, 6, 10, 12. இப்போ இந்த 5 வேல்யூஸ்மே எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x is equal to 2 இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். implies f of 2 equal to எக்ஸுக்கு பிளேஸில் 2 போடுங்க. அப்போ 2 by 2 minus 1 equal to 2 by 2 அப்படின்னா ஆன்சர் 1, 1 minus 1 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கிற பிளேஸில் 4 போடணும். அப்போ 4 that implies f of 4 equal to 4 by 2 minus 1 equal to 4 by 2 அப்படின்னா 2 டேபிளில் கட் பண்ணால் 2 டைம்ஸ். பக்கத்தில் என்ன இருக்குது minus 1 equal to 1. அதுக்கு அடுத்த வேல்யூ 6 இருக்குது. x is equal to 6 that implies f of 6 equal to 6 by 2 minus 1. 6 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ். பக்கத்தில் என்ன இருக்குது minus 1 equal to 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 10. இப்போ x is equal to 10 that implies f of 10 equal to 10 by 2 minus 1. ஸோ 10 2 டேபிளில் கட் பண்ணால் 5 டைம்ஸ் minus 1 equal to 4. அதுக்கு அடுத்த வேல்யூ 6 இருக்குது. x is equal to 12 that implies f of 12 equal to 12 by 2 minus 1 equal to 12 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் பக்கத்தில் minus 1 equal to 5. ஸோ இப்போது எக்ஸுக்கு நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 2, 4, 6, 10, 12 கொடுத்துருக்கோம். கிடைச்ச ரிசல்ட்டு 0, 1, 2, 4, 5. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க செட் ஆஃப் ஆர்டர்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னும் போது குரூப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு குரூப் என்ன இருப்பாருங்க 2க்கு 0. அப்போ அதை நம்ம f equal to ஓப்பன் bracket 2க்கு 0. அப்போ 2, 0 ஒரு பாயிண்ட். அடுத்தது 4, 1. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 6, 2. அடுத்த பாயிண்ட்டு 10க்கு 4. அப்போது 10, 4. அடுத்தது 12, 5. ஸோ அதை 12, 5. ஸோ இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ஸ் எழுதிடுச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க டேபிள்னால நமக்கு தெரியும் எக்ஸ் ஒய் அந்த கேட்டகரி ஆர்டரில் வரணும். சப்டிவிஷன் நம்பர் 2 எ டேபிள். ஃபஸ்ட்டு எழுதுறது எக்ஸனோட வேல்யூயும் செகண்ட் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 2னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த வேல்யூ நம்ம என்ன எழுதணும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2, 4, 6, 10, 12. 2, 4, 6, 10, 12. இப்போ f of xக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 0, 1, 2, 4, 5. அந்த வேல்யூ எழுதலாம் 0, 1, 2, 4, 5. ஸோ இது டேபிள் வேல்யூஸ். அடுத்தது தேர்டு கேட்டகரி ஏரோ டயக்ராம். தேர்டு கேட்டகரி ஏரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஏரோ டயக்ராம் போது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச எக்ஸனோட வேல்யூ என்ன கற்றுருக்கோம் 2, 4, 6, 10, 12. அந்த வேல்யூ எல்லாத்தையுமே இங்கே எழுதலாம். 2, 4, 6, 10, 12.
அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0 1 2 4 5. அந்த வேல்யூ இங்கே எழுதலாம். 0 1 2 4 5. ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதியாச்சு. செகண்ட் வேல்யூ இதோ. இப்போ இதுக்கு நம்ம ஏரோ டயக்ராம் போடணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி. இப்போ ஏரோ டயக்ராம் பண்ணும்போது 2க்கு நமக்கு என்ன கிடைச்சதுக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்போ 2க்கு 0, செகண்டு 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, தேர்ட் 12க்கு 5. இப்போ இது எல்லா வேல்யூஸுமே நம்ம கிராஃபில் போடணும். ஃபோர்த்து பாயிண்ட்டாக கிராஃப்னும் போது ஃபஸ்ட்டு ஆர்டினரியாக நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதில் சென்டர் பாயிண்ட்டு 0. எக்ஸனோட வேல்யூ அப் டு நமக்கு 12 இருக்கிறதுனால நம்ம ஒரு யூனிட்டாக எடுக்கலாம். 1 2 3 4 5 12. அதுக்கு அடுத்தது ஒயனோட வேல்யூ சிங்கிள் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் 1 2 3 4 5 6 ஒரு 6 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். என்னென்ன பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு? 2க்கு 0, 2 இங்கே இருக்குது, 0 இந்த இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு 2, 0. ஏன்னா எக்ஸனோட வேல்யூ 2 இருக்குது, ஒய்னோட வேல்யூ தான் 0. அடுத்த வேல்யூ 4, 1. 4 இங்கே இருக்குது, 1 தோ. இப்போது 4, 1. அடுத்தது 6, 2. 6 தோ இருக்குது, 2. இந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணலாம். 6, 2. அடுத்தது 10க்கு 4. 10 இங்கே இருக்குது, 4 தோ இருக்குது. இந்த பாயிண்ட்டை 10, 4. லாஸ்ட்டாக 12க்கு 5. 12க்கு 5. 12, 5. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு? இது பாருங்கள், செட் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிச்சி சொன்னாங்க, டேபிள் கண்டுபிடிச்சி சொன்னாங்க, ஏரோ டயக்ராம் கண்டுபிடிச்சி சொன்னாங்க, கிராஃப் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.